வெல்கம் டு செபோசோ சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்ம upwork.comல பேசிக் ஸ்கில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கண்டினியூ டு கிரியேட் ப்ரொஃபைல் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண வேண்டிய ஃபார்ம் லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் உங்களுக்கான ப்ரொஃபைலை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃபஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம எந்த மாதிரி என்ன ஜாப் பண்ண போகிறோங்கிறதுக்கான டேட்டா இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது நமக்கான ஓவர்வியூ, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, நம்மளோட பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்கில் எப்படி இருக்குது, ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணுறது தான் ப்ரொஃபைல். இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலுங்களோட நம்மளோட ரெஷ்யூம்னே சொல்லலாம். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரெஷ்யூம் கொடுத்து தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே upworkல நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது ஒரு கிளைண்ட் நம்மளோட ப்ரொஃபைலை வியூ பண்ணுறாங்க. அதாவது நம்மளோட ரெஷ்யூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணியிருக்கோம், நமக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்குது, எப்படி பண்ணுவோங்கிறத இந்த ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் அவங்க நமக்கு ஜாப் சூஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலை ரொம்ப குவாலிட்டியாக தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரொம்ப கிளியராக பண்ணணும். ஸோ நான் ஒரு ஃபீல்டும் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்கில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ வர வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.